திமுகவில் நடக்கிற உள்விவகாரங்கள், அதிமுகவில் நடக்கிற பிளவுகள் எல்லாமே பாசிட்டிவாக தான் போகுது விஜய்க்கு. இப்போவே விஜய் பல பேர் கணிக்கிறாங்க 25% மேலே அவர் ஓட் ஷேர் வச்சிட்ருக்காருன்னு. சில இடங்களால 40% வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ஆவரேஜாக ஒரு கட்சி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடும்போது இவ்வளோ பெரிய அளவுக்கு வர்றது. 8% சீமான் வாங்கிறதுக்கு 16 வருஷம் முக்கியம் இருக்காரு இல்லையா? பாமக எத்தனை வருஷமாச்சு? 5% கிராஸ் பண்ண முடியல. அதனால் இது விஜய் குறைச்சி மதிப்பிடுறாங்க. விஜய் ஒரு நடிகர், கூட்டம் சேர்றதெல்லாம் ஓட்டாக மாறாது, அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. இப்படி தான் எம்ஜிஆரை அவர் முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் முரசொலியில் நடிகர் கட்சின்னு தான் எழுதுனாங்க. அதிமுகனே குறிப்பில்லை. அவர் முதல்வரான பிறகு கூட எடுத்து பாருங்கள் முரசொலியில். அதனால் விஜயினுடைய அந்த எழுச்சியை சரியாக கணிக்க மாட்டேன்றாங்க.